வீட்டில் எல்லாமே கஷ்டம்னு சொல்லுவாங்க. பண கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், வியாதி இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை அழுத்துற மாதிரி இருக்குது, இருண்டே கிடக்கு வீடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த படிப்படியாக எல்லா பிரச்சனைகளையுமே தீர்றதுக்கு சூப்பரான ஒரு பரிகாரம் இருக்குது. சுபதீப விளக்கு. சனிக்கிழமை நம்ம என்ன பண்ணோம், சூரியன் மறையறதுக்கு முன்னாடி 4-5 மணி இருக்குது பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் வீட்டில் ஏற்றினாலே போதும். அருகம்புல் என்பது மிக சாதாரண விஷயம் அல்ல. அதான் படிப்படியாக எல்லா பிரச்சனையும் கதவு திறந்து ஓடிக்கிட்டே இருக்கும். சனிக்கிழமை நம்ம 4 to 5 இந்த விளக்கு ஏற்றுறதுனால என்ன பயன்? தடைகள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் விலகிவிடும். திருமண தடை விலகிவிடும். வேலை கிடைக்கலையா விலகிவிடும். இதில் ஏதாவது உங்களுக்கு பெரிய லாஸ் இருக்க போதா? நீங்கள் அந்த விளக்கு போட்டிங்கன்னா சுப செய்தி வீட்டுக்கு தேடி வரும். சொல்வாக்கு செல்வாக்கு வன்மை கிடைத்துவிடும். குலதெய்வங்களுக்கு பிடிச்ச விஷயமாக இருக்கும். விபோ தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. அங்கே படிப்படியாக மாற்றம் இருக்கும். முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் ரொம்ப சூப்பர். வீட்டில் எல்லாமே கஷ்டம்னு சொல்லுவாங்க. பண கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், வியாதி இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை அழுத்துற மாதிரி இருக்குது, இருண்டே கிடக்கு வீடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த படிப்படியாக எல்லா பிரச்சனைகளையுமே தீர்றதுக்கு சூப்பரான ஒரு பரிகாரம் இருக்குது. சுபதீப விளக்கு. நிறைய விளக்குகள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த சுப தீப விளக்கு, வீட்டில் சுபம், இந்த வார்த்தை வந்து சுபம், அப்பா வீட்டில் இப்போ சுபமாக இருக்கும்ப்பா, நல்லா இருக்கும்ப்பா, முன்னாடி மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சுபம் அப்படின்ற வார்த்தைக்கு முக்கியமான மூலிகை என்னென்னு கேட்டிங்கன்னா அருகம்புல். அருகம்புல் சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி நாட்டு மருந்து கடையிலே பவுடராகவே கிடைக்கிது, இல்லை பச்சையாகவே போட்டலாம். சுப தீப விளக்கு. இதில் வந்து நமக்கு என்ன பண்ணுறோம், இழுப்பு எண்ணெய், அதாவது சொல்லுவாங்க இழுப்ப எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அதான் இழுப்பு எண்ணெய்ன்னு சொல்கிறது தான் இழுப்ப எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும். எப்போல்லாம் போடலாம் இந்த தீபம் கேட்டிங்கன்னா சனிக்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம், சூரியன் மறையறதுக்கு முன்னாடி 4-5 மணி இருக்குது பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் வீட்டில் ஏற்றினாலே போதும். நிறைய விளக்கு வச்சுருப்பீங்க, இதுக்குன்னு ஒரு மண் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மெட்டல் விளக்கை கூட வச்சுக்கலாம். இழுப்பெண்ணெய் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. இழுப்பெண்ணெயில் நம்ம அருகம்புல்லை சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை அருகம்புல் பவுடர் கிடைச்சாலும் சரி, நம்ம அதை போட்டு ஏற்ற போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதைத்தான் சுப தீப விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை கிரகங்கள், அருகம்புல்லுக்கு மட்டும்தான் கிரகங்களை இழுக்கக்கூடிய சக்தி. கிரகங்களில் இருக்கக்கூடிய சக்திகளை இழுக்கும் சக்தி உண்டு. அதனால தான் விநாயகருக்கு போட்டிருப்போம். வினை தீர்க்கும் விநாயகர். அந்த விநாயகருக்கு அருகம்புல் சாத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த சக்திகளை இழுத்து கொடுக்கும். அப்போ அந்த எலக்ட்ரோ ஃபீல்டுக்கு இங்கே ஒரு சயின்ஸை கொண்டு வந்து நிறுத்துகிறோம். எலக்ட்ரோ ஃபீல்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் சயின்டிஸ்ட் எல்லாம். அருகம்புல்லை எடுக்கிறவங்களுக்கு வியாதியே கிடையாது. அருகம்புல்லை பக்கத்துலேயே வந்து இந்த கார்டன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் நட்டு வச்சோம்னா அந்த வீடு சுபட்சமாக இருக்குமா. அருகம்புல் என்பது மிக சாதாரண விஷயம் அல்ல, மிக முக்கியமான விஷயம். அதனால தான் அந்த காலத்தில் தெய்வீகத்தில் அந்த மண் சாணம் படித்து அருகம்புல்லை மேலே நட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அருகம்புல் வைக்கும்பொழுது அத்தனையுமே டவர் மாதிரி வேலை செய்யும். அது பார்த்திங்கன்னா சாணத்தை பிடிச்சி வச்சுருப்பாங்க. பஞ்சகவியம் இல்லையா, பஞ்சசாகம் இல்லையா, அதில் வந்து இப்படி சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போலாம் அந்த யாரும் அந்த பழக்கம் இல்லை. ஆனால் முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டில் விநாயகர் பிடிச்சி மேலே அருகம்புல்லை நட்டிருப்பாங்க. அதுக்கான அர்த்தம் மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த அருகம்புல் உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் அறுத்துவிடும் என்பதை. அதான் படிப்படியாக எல்லா பிரச்சனையும் கதவு திறந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதான் சுப தீப விளக்கில் அந்த அருகம்புல் பவுடராகவோ இல்லை பச்சையாகவோ கட் பண்ணி அதுக்குன்னு போட்டு விளக்கு ஃபுல்லாக போட்டிங்கன்னா எண்ணெய் இருக்கணும். இப்போ எண்ணத்தை இழுக்கும், சக்தியை இழுக்கும், வெளியில் இருக்கக்கூடிய சக்திகளை இழுக்கும், சக்தி ஓட்டத்தை இழுக்கும். அதனால தான் இழுப்பு எண்ணெய். இந்த இழுப்பு எண்ணெயில் நம்ம நார்மலாகவே விளக்கு போட்டாலே சுபம். அப்போ மங்களத்துக்கு தான் அருகம்புல். அப்போ ரெண்டுமே சேர்த்துறோம், சுபம் ப்ளஸ் மங்களம், சுபமங்கலம். அப்போது இந்த சனிக்கிழமை நம்ம 4 to 5 இந்த விளக்கு ஏற்றுறதுனால என்ன பயன்? தடைகள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் விலகிவிடும். திருமண தடை விலகிவிடும். வேலை கிடைக்கலையா விலகிவிடும். இதில் ஏதாவது உங்களுக்கு பெரிய லாஸ் இருக்க போதா? ஒரு மண் விளக்கு வாங்குகிறோம், இல்லைன்னா இருக்கிற விளக்கில் இழுப்பெண்ணெய் எவ்வளோ இருக்க போகுது? இதுக்கு பெரிய பரிகாரமாக நீங்கள் எதுவும் பெருசாக யோசிக்க தேவை. இந்த அருகம்புல்லை மட்டுமே நம்பினாலே போதும். அருகம்புல் உங்களுடைய அத்தனை சக்திகளையும், வீட்டில் இருக்கக்கூடிய சக்தியை எடுத்து கொண்டு வந்து விட்டுரும். அதான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய ஆற்றல் பேராற்றலாக இருக்க வேண்டும், சக்தி பெரிய சக்தியாக இருக்க வேண்டும். நம்முள் இருக்கக்கூடிய உயிராற்றல் பெரும் உயிர் ஆற்றலாக இருக்க வேண்டும். இப்படி தான் வீட்டில் எத்தனை பேர் இருப்போம், எத்தனை ராசிக்காரர்கள் இருப்போம், எத்தனை நன்மை தின்மை உள்ளவங்க இருப்போம், எத்தனை குணாதிசயங்கள் உள்ளவங்க இருப்போம். நேர்மை ஆற்றல் இருப்பாங்க, எதிர்மறை ஆற்றல் இருப்பாங்க. ஏதோ ஆற்றல் இருக்குது, ஒரு ஆற்றல் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ அங்கே சிக்கிட்டு நிற்கும். அந்த சிக்கலை வெட்டக்கூடிய கத்திரிக்கோள் யாருன்னு கேட்டிங்கன்னா அருகம்புல்.
அதுக்கு ஒரு சக்தி ஓட்டத்துக்கு தான் இழுப்பெண்ணெய். ஆக அந்த தீபமாக ஏற்றும் பொழுது அந்த தீபத்தில் எல்லா தீய சக்திகளையும் எரிந்துவிட்டு அதே தீபத்தில் எல்லா ஒளியையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த விளக்கு இருக்குது. அதான் சுப தீப விளக்கு. என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஓலைச்சுவடியில் அழகாக எழுதியிருக்கார் அகத்தியர். அருகம்புல் சாறு எடுத்து, சாறையும் எடுக்கலாம், அரைச்சி நீங்கள் சாராகவும் போடலாம், அது ரொம்ப ரிஸ்க்காக தான் கட் பண்ணியே போட்டுக்கணும். அருகம்புல் சாறு எடுத்து வெண்மை தீபமிட்டு வெள்ளை திரி ஏற்றி, அதாவது சுக்கிரனுக்குள்ள திரியை ஏற்றி இழுக்கும் எண்ணெயாய், அதை இழுப்பெண்ணெயை உள்ளே ஊற்றினால் எல்லாம் சுபமே சுப தீர்த்தமே அப்படின்னு இருக்கார். அப்போது இது ஏற்றுற நாள் சுபதினம், சுப நாள், சுப செய்தி வரும் என்றிருக்கார். நீங்கள் வேணால் எழுதிப்பார். நீங்கள் அந்த விளக்கை போட்டிங்கன்னா சுப செய்தி வீட்டுக்கு தேடி வரும். அப்படி ஏற்றும் பொழுது நல்ல செய்தி வந்து சேரும். வீடு இருந்துருந்துச்சுன்னா வெளிச்சத்துக்கு வரும். அருகம்புல்லுடைய மகிமையே மகிமை. அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எப்படி மணி பிளான்ட்லாம் வைக்கிறாங்களோ அதேமாதிரி அருகம்புல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, வேரோடு இப்படி எடுத்துருவாங்க, 4-5 எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. அது காஞ்ச பிறகு எடுத்து போட்டுட்டு திருப்பி புதுசாக வைப்பாங்க. அந்த பழக்கம்லாம் இப்போ இல்லவே இல்லை. ஸோ எல்லாமே இப்போ ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்குது. நம் முன்னோர்கள் எழுதி வைத்த குறிப்பிலேருந்து எடுக்கும் பொழுது எல்லாத்துக்குமே புதுசாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம செய்து பார்ப்போம். எதுவுமே லாஸ் கிடையாது, டைம் லாஸ் கிடையாது. நம்ம எப்பொழுதும் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளே நம்ம பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு போகிறோம். இந்த விளக்கேற்றுறது வீட்டில் விளக்கம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் விளக்கம் கலங்கரை விளக்கம் போல் கலக்கமாக இருந்தால் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், எப்படி ஒரு கப்பல் கலங்கரை விளக்கத்தில் ஒரு லைட்டிங் வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது, அந்த மாதிரி இந்த லேம்பு உங்களுடைய கரைகளையும் கலக்கத்தையும் போக்கும். சுப தீர்த்தம் சுப வல்லமை அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு இல்லாமல் இருந்துச்சுன்னா வல்லமை பொருந்திய ஒரு சக்தி வேண்டும். அந்த வல்லமை பொருந்திய சக்தியை இந்த சுபதீப விளக்கு தரும். ஏன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸ் அருகம்புல், இழுப்பெண்ணெய், விளக்கு, வெள்ளைத்திரி போட்டு ஏற்றுனீங்கனாலே போதுமான விஷயந்தான். ஒரு 1 hour எரிஞ்சால் போதும் இந்த விளக்கு. அப்படியே அதை குளிர வச்சுட்டு நீங்கள் அடுத்த சனிக்கிழமை தான் ஏற்ற போகிறீங்க. இதுமாரி சனிக்கிழமை ஏற்றும் பொழுது இங்கே பேராற்றல் வல்லமை உங்களுக்கு கிடைத்துவிடும். சொல்வாக்கு செல்வாக்கு வன்மை கிடைத்துவிடும். குலதெய்வங்களுக்கு பிடிச்ச விஷயமாக இருக்கும். விபோதெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. அங்கே படிப்படியாக மாற்றம் இருக்கும். இன்றைக்கி விளக்கு ஏற்றிட்டேன்ப்பா, நாளைக்கு எனக்கு பணம் கொட்டிடலப்பா, அப்போ அவர் சொன்னது போய்ப்பா, இப்படி தான் கமெண்ட் கீழே. நான் செஞ்சு பார்த்தேன், நடக்கலை. எப்படி செஞ்சீங்க? சரணாகதியோடு செய்கிறீங்களா? அட்லீஸ்ட் 1 வாரம் ஏற்றிருப்பீங்களா? 7 நாளில் ஒரு பெரிய அதிசயம் நடந்துருமா? நம்மளோட கரை எவ்வளோ பெருசு இருக்குது, திரை நமக்கு முன்னாடி திரை எவ்வளோ பெருசு இருக்குது, நம்ம தூக்கிட்டு வந்த பாவ மூட்டைகள் எவ்வளோ இருக்குது, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக களைய வேண்டாமா? அதனால் அடிக்கடி நான் சொல்கிற வரேன், விதை போட்டாலே முளைக்கும் ஒரு டைம் இருக்குது. என்றைக்குமே எந்த பரிகாரம் செய்தாலும் ஒரு 48 நாள் விட்டு எடுக்கலைன்னா செய்யலைன்னா அது உங்களுக்கு செட் ஆகலைன்னா அடுத்ததுக்கு போங்க. உடனே சொல்கிறவங்கள குறை சொல்லிடாதீங்க. ஏன்னா பார்த்து கை கண்டு எழுதுன விஷயத்தை தான் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். செய்து பாருங்கள், மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா? சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும், சில சமயம் இருட்டா இருக்கும். என் வாழ்க்கையும் அப்படிதான். என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது. வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ணேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான். முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது, ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன். கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு. ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க. நான் அங்கே வாஸ்து பொருட்கள், அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன். அந்த பிரேஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன். முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு. இது வெறும் பொருள் இல்ல, இது என் வாழ்க்கைய மாத்துன ஒரு நம்பிக்கை. மந்திர